ஒருத்தனை வந்து தாகம் எடுக்க விட்டு பாலைவனம் நடக்க விட்டு சாவர நேரம் வரும்போது தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சு வந்துடும், குடிச்சிருவான், உயிரோட வாழ்ந்துக்கும். இப்படிதான் பண்ணும் போல இருக்குது இயற்கை. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா வந்து என் அனுபவத்துல நான் உணர்ந்த விஷயம். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட உயிரையே காப்பாத்தின மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. சில பேர் கேட்கவே செய்யறாங்க, உங்க கூட நடிச்சவங்க எல்லாம் இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவே செய்யறாங்க. ஸ்ட்ரகிள் தான் பிரதர். பட் நமக்கு வேற அதான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதுனால ஒரு கைண்ட் ஆஃப் புரிதல் இருக்கு. காசு இல்லாம தான் பிரதர் நான் வருஷ கணக்கா வாழ்ந்துனேன், டெக்கேட் கணக்கா வாழ்ந்துனேன். அப்ப யோசிப்பீங்கல்ல, காசு இல்லையே நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சிந்தனையே வராதா? நானு ஒரு விஷயம் சொன்னேன், எங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை. அந்த விஷயம் சொல்லும் போது இதை பத்தி நான் கிளியரா சொல்லணும். இது எங்க அம்மாக்கும் எனக்கு சண்டை. நான் என்ன சொல்லிட்டேன்னா, என் தாயையும் நான் ஒன்னாதான் பார்ப்பேன், ரோட்ல இருக்கிற நாயையும் நான் ஒன்னாதான் பார்ப்பேன். எஸ் பிரதர். இதுக்காக அவங்க கோச்சிக்கிட்டாங்க, எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒரு கான்வர்சேஷன்ல நான் அப்படி சொன்னேன். இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் என் தாயை நான் அவ்வளவு உயர்வா பாக்குறேன். அதே உயர்வுலதான் ரோட்ல இருக்கிற அந்த ஒரு ஏதோ ஒரு உயிரையும் பாக்குறேன். எனக்கு எல்லாம் ஒண்ணு பிரதர். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்த அடி வாங்க முடியுமோ எல்லா பக்கத்துல இருந்தும் வாங்கியாச்சுங்க. அப்ப லவ் ஃபெயிலியர் மணிகண்டனுக்கும் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி. இது என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் கதையை சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இல்ல அது சொல்றக்கூடிய காலத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டு எனக்கு ஞாபகத்துல கூட இல்ல இப்போ. ஓகே. ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஐயோ ஏகப்பட்டா இருக்குது. நீ வேற எத்தனை வருஷமா அந்த ஏக்கம் இருக்கும் மனசுக்குள்ள? ரொம்ப வருஷமா இருக்குது. அதான் சொல்றேனே, எதுவும் கரெக்டா ஒர்க் ஆக முடியாது. அதாவது என்ன பிரச்சனைனா, நானும் ஒழுங்கா இருக்கணும்னு எனக்கு பிரச்சனை தான் பண்ணுது. எனக்கே கிளியரா தெரியல. நான் அதான் சொல்றேனே, ஒரு விஷயத்துக்கு ஒரு தகுதியானவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏதோ என்கிட்ட தகுதி குறைவா இருக்கு, எங்கேயோ நான் லேக் ஆகிறேன். இந்த இயற்கை சும்மா எல்லாம் ஒருத்தனை இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்ணாது. என்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நான் அததான் சரி பண்ணிட்டு வளர்ந்துட்டு கரெக்டா பாய்ஸ் முடிச்சு காதல் எஃப்எம் கிச்சா வயசு 16 யுகான்னு பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா யுகா பண்ற டைமிங்ல தான், யுகா ரிலீஸ் டைம்ல தான் வந்து அப்பா இறந்துட்டாங்க. ஸ்ட்ரகிளிங் தாங்க. அதுவும் அப்பா வந்து கொஞ்சம் கடன் வேற கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு, சிட்டு பிசினஸ் மாதிரி நடத்தி, அதனால கடன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஏதோ நான் கொஞ்சம் அந்த டைம்ல சம்பாரிச்சதுனால அதெல்லாம் கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் என்னால சமாளிக்க முடிஞ்சது. இந்த சேம் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல தான் போச்சு. ஏன்னா பிரதருக்கும் சிஸ்டருக்கும் மேரேஜ் வேற பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, அந்த டைம்ல தான் அவங்களுக்கு மேரேஜ் 2008 and 2009 தான் மேரேஜ் அவங்களுக்கு உடனே நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் அம்மா தாங்க மெயினா. நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. எவ்ரிதிங் எல்லா பிரச்சனையும் அவங்க தனியா இருந்து அவங்க சமாளிக்க வேற லெவலுக்கு எங்க அம்மா தான். ஒருத்தரோட வளர்ச்சிக்கு அவங்க வளரலன்னா அதுக்கு அவங்களும் காரணம், மெயினா அவங்க தான் காரணம். பட் நீங்க வந்து எல்லார்கிட்டயுமே போய் வாய்ப்புகள் வந்து கேட்பீங்க, தேடி போய் கேட்கிற பழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சில பேர் அது இருந்தது ஒரு காலத்துல, ரொம்ப நாளா விட்டுட்டேன். எதனால? இப்போ கூட சொல்றேன், இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க சேதுபதி சாரை போய் பார்க்கலாமே, அவரு உங்களை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பேசுனது வந்து அவரு என்னை பத்தி ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதாவது என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா என் பாடியை நானே லாங்குவேஜை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவரு சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நான் நினைப்பேன், ஆனா நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் கூட, சங்கர் சாரை போய் பார்க்கலையா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம இனிமேட்டு கொஞ்சம் ஒரு 4-5 வாட்டி போனதுக்கு அப்புறம் இனிமேட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுக்கு இவ்வளவு காலம் ஆயிடும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு பெரிய டைம் ஆயிடும். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து இது பண்ணலாம், அவரை மீட் பண்ண போலாம்னு நினைச்சிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இவ்வளவு காலம் ஆகும்னு சத்தியமா நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா?